வணக்கம் நண்பர்களே. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. வளநாடுன்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா கிருஷ்ணச்சந்தர். அவரோட அரண்மனையில் நல்லா படித்த அறிஞர்கள் நிறையா பேர் இருந்தாங்க, மந்திரிகள். அவங்களோட படிக்காத கல்வி அறிவு இல்லாத கோபால்னு ஒருத்தனும் இருந்தான். அந்த கோபால் நல்ல புத்திசாலி. அதனால் இந்த கிருஷ்ணச்சந்தர் என்ன பண்ணார், கோபால்கிட்டையும் அட்வைஸ்லாம் கேட்பார். ஆனால் கோபாலை கண்டா அந்த படித்த அறிஞர்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. இவன் என்ன ஒன்றுமே படிக்காதவன், இவனுக்கு போய் அரசர் இவ்வளோ தூரத்துக்கு மதிப்பு கொடுக்குறாரு, நாமெல்லாம் எவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம கொடுக்க வேண்டிய மதிப்பை ஒன்றும் படிக்காதவனுக்கு போய் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த கோபால் மேலே எல்லாருக்கும் ரொம்ப கடுப்பு. அந்த அறிஞர்கள்லாம் ஒரு தடவை கூடி பேசும்போது இதை வெளிப்படையாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. அந்த அறிஞர்களில் ஒரு வயசானவர் இருந்தார். அவர்கிட்ட மற்ற அறிஞர்கள்லாம், எங்கள் எல்லாரையும் விட நீங்கள் தான் வயசானவர், நீங்கள் சொன்னால் ராஜா கேட்பார், ஏதாவது சொல்லி அந்த கோபாலை இந்த அரண்மனைக்கு வராமல் ஒழிச்சு கட்டணும், அதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அறிஞர்கிட்ட சொன்னாங்க. அவரும் சரி, அதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அதுபடி தான் பண்ணணும், நான் அரசர்கிட்ட பேசுகிறேன், என்னோட நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேர அரசர்கிட்ட போனார். அங்கே கோபாலும் இருந்தான். இவர் சொன்னார், இதை மாதிரி எல்லா நாட்டிலையும் உங்களோட அரசரோட புகழ் ரொம்ப பரவி இருக்குது, நம்ம நாட்டில் அவ்வளோ அறிஞர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டிலையும் நம்ம அரசரை பற்றி ரொம்ப உயர்வாக பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராஜா கிருஷ்ணச்சந்தர்கிட்ட போய் இவர் சொன்னார். அதை கேட்டவுடனே ராஜா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். உடனே இவர் சொன்னார், ராஜா ஒரு திட்டம் இருக்குது, எல்லா நாட்டிலையும் நிறைய அறிஞர்கள் இருப்பாங்க, அதேமாரி நம்ம நாட்டிலையும் நிறைய அறிஞர்கள் இருப்பாங்க, நல்லா படித்த அறிஞர்கள் நிறையா பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமும் நம்மளோட அவையில் இடம் கொடுக்கணும். அதனால் நம்ம நாட்டில் யாரெல்லாம் நல்லா படிச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் வர சொல்லுங்கள், அவங்களோட பேசி பார்த்து அந்த மாதிரியான அறிஞர்களுக்கு நம்ம அவையில் இடம் கொடுப்போம். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு அறிஞர்களுக்கு இடம் கொடுக்கும்போதும் நம்ம அவையில் கல்வி அறிவு இல்லாமல் யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம அவையிலேருந்து அனுப்பிச்சிடுவோம். அப்படி இருந்தால் அவையோட ஸ்ட்ரென்த்தும் குறையாது, ஒரே அளவாக இருக்கும், நம்ம இதில் நிறையா படித்தவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னார். இவர் சொன்னதை கேட்ட உடனேயே கோபாலுக்கு தெரிஞ்சிடுச்சு, சரி இவர் நம்மளை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் இதை மாதிரி ஒரு திட்டத்தோடு வந்திருக்காரு அப்படின்னு. உடனே நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டுனாலும் இன்னொரு விதத்தில் அது தப்பு அப்படின்னு சொல்லி கோபால் சொன்னான். உடனே இந்த அறிஞருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன விதத்தில் அது தப்பு, அதை சொல்லுங்கள் அப்படின்னார். நல்லா படிச்சிருந்தால் மட்டும் கல்வி அறிவு தான் இருக்கும், ஆனால் புத்தி கூர்மை இருக்காது. இப்போ நம்ம ஊரில் ஒரு வியாபாரம்லாம் பண்ணுறாங்கல்ல வணிகர்கள், அவங்களுக்கு இருக்கிற அளவு கூட புத்தி கூர்மை நல்லா படித்தவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னார். உடனே அவ்வளோதான், இவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நீ எப்படி அப்படி சொல்லுவ, நல்லா படித்தவங்களை பார்த்து வணிகர்களுக்கு இருக்கிற அளவுக்கு கூட புத்தி கூர்மை இல்லைன்னு நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி அந்த அறிஞர் இவரோட சண்டைக்கே போயிட்டார் கோபாலோட. உடனே ராஜா ஏன் கோபால் இப்படி சொன்ன அப்படின்னு கேட்டார். இல்லை ராஜா, வணிகர்கள்லாம் பார்த்தா தினைக்குமே அவங்க பல சவால்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்காங்க, ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அவங்க வியாபாரம் பண்ணும்போது. அதனால் அவங்களுக்கு புத்தி கூர்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். புத்தி கூர்மைங்கிறது பிரில்லியன்ஸ், அது அவங்களுக்கு நிறையா இருக்கும். ஆனால் இந்த அறிஞர்கள்லாம் பார்த்தா வெறுமனே அவையில் உக்காந்துக்கிட்டு இவங்க படித்ததை வச்சு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிறது வெறும் இன்டெலிஜென்ஸ், அது ஒரு மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். புத்தி கூர்மைன்றது வேறு. நல்ல டெய்லி பேசிஸில் போராட்டமாக வாழ்க்கை இருக்கிறவங்களுக்கு தான் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த கோபால் சொன்னார்.
உடனே இந்த அறிஞர் வந்து அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், வணிகர்கள் வந்து எங்களோட புத்தி கூர்மையாக இருக்கான் அப்படிங்கிறத நீ சொன்ன அப்படின்னா நீ வந்து அதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தகராறு பண்ணார். உடனே ராஜாவும் சொன்னார், ஆமாம் கோபால், அவர் சொல்கிறது கரெக்டு தான், நீ வந்து அறிஞர்களை விட வணிகர்கள் வந்து புத்தி கூர்மையோடு இருக்காங்கன்னு நீ வந்து சொல்லியிருக்க, அதை வந்து நீ கண்டிப்பாக நிரூபிக்கணும், நீ சொன்னதை, உனக்கு 1 மாதம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ நிரூபி அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே கோபாலும் சரின்ட்டார். இந்த அறிஞர்கள்லாம் வந்து கிளம்பி அங்கேருந்து போயிட்டாங்க. கோபாலை திட்டிக்கிட்டே போனாங்க. பாரு, இது மாதிரி நம்மளோட வந்து வணிகர்களுக்கெல்லாம் புத்தி கூர்மை ரொம்ப அதிகம்னு சொல்லி நம்மளை மட்டம் தட்டுறான் அரசருக்கு முன்னாடியே. ஆனால் பாரு, 1 மாதம்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு போட்டியை வேற கொடுத்துட்டோம். இப்போ நம்ம 1 மாதத்துக்குள்ளே அவன் நிரூபிக்கலை அப்படின்னா அவன் தன்னால் அரண்மனையை விட்டு போயிடுவான், இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே அங்கேருந்து போனாங்க. கோபால் பார்த்தான், ஒரு 15 நாள் ஆச்சு, அப்படியே கம்னு விட்டான். ஒரு நாளைக்கு அரசரோட தனியாக இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்போ கோபால் என்ன பண்ணான், அரசர்கிட்ட சொன்னான், இதை மாதிரி வணிகர்கள்லாம் வந்து அறிஞர்களை விட புத்தி கூர்மை அதிகம் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு வந்து உங்களோட உதவியும் கொஞ்சம் தேவைப்படுது ராஜா அப்படின்னு சொன்னான். உடனே இந்த கிருஷ்ணச்சந்தர் வந்து சரி நான் என்ன பண்ணணும்னு சொல்லுப்பா, நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை ராஜா, நாளைக்கு அரசவைக்கு வந்த உடனே இதை மாதிரி வந்து என்னோடய உடல் நலத்துக்காக நான் வந்து கடவுளுக்கு வந்து முடி காணிக்க கொடுக்கறதா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு அரசனாக நான் வந்து தலையை மொட்டையடிச்சிக்கக்கூடாது, அதனால் என் சார்பில் யாராவது 2 பேர் மொட்டையடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். யார் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், இந்த அறிஞர்களில் யாராவது ஒருத்தர் மொட்டையடிச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்டுட்டு நல்ல வயசானவராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் என்னை போட்டி கழிச்சார்ல அந்த வயசானவரையே வந்து எனக்காக நீங்கள் மொட்டையடிச்சிக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க. அவர் வந்து ஏதாவது பணம் கேட்டார்னா கூட அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கோபால் வந்து ஒரு ஐடியா கொடுத்தான். அதுக்கப்புறமா வாசலில் யார் வணிகர் இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு அடுத்த நாள் அன்னைக்கு காலையில் அரண்மனை கூடிச்சு. அவள் கூடின உடனேயே இந்த ராஜா வந்து கேட்குறாரு, இது மாதிரி நான் வந்து என்னோடய உடல் நலத்துக்காக இறைவன்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன், முடி காணிக்க தர்றதா, ஆனால் வந்து ஒரு அரசராக நான் வந்து மொட்டையடிச்சிக்கக்கூடாது, அதனால் எனக்கு பதிலாக யாராவது 2 பேர் மொட்டையடிச்சிக்கிட்டா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவ்வளோ அறிஞர்கள் இருக்கீங்க, உங்களில் யாராவது ஒருத்தர் வந்து எனக்காக மொட்டையடிச்சிக்கிறீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். யாருமே மொட்டையடிச்சிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, எல்லோரும் சத்தம் போடாமல் இருந்தாங்க. உடனே அரசர் என்ன பண்ணார், நல்ல வயசானவராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபாலை போட்டி கழிச்சார்ல ஒருத்தர், அவரை வந்து நீங்கள் தான் இங்கே இருக்கிற எல்லா அறிஞர்கள்லேயுமே ரொம்ப வயசானவர், எனக்காக நீங்கள் வந்து உங்களோட முடியை வந்து காணிக்க கொடுக்கக்கூடாதா, கடவுளுக்கு தானே கொடுக்குறீங்க, அரசருக்காகவும் தானே கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து உங்கள் முடியை வந்து காணிக்க கொடுங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த அரசர் வந்து அவர்கிட்ட கேட்டார். உடனே அந்த அறிஞர் வந்து அரசர் இப்படி நேரடியாக கேட்டாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி ஒரு 100 பவுன் கொடுங்க, 100 பொற்காசு கொடுங்க, நான் வந்து என்னோடய முடியை வந்து நான் காணிக்க தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிஞர் சொன்னார். உடனே ராஜா என்ன பண்ணார், அவ்வளோதானே சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 பொற்காசை எடுத்து அந்த அறிஞர்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்த உடனே அரண்மனையிலேருந்து அரண்மனையோட முடி திருத்துறவர் வந்தார். அங்கேயே உக்காத்தி வச்சு இந்த அறிஞருக்கு வந்து நல்லா ஃபுல்லாக மழை மொட்டையடிச்சு விட்டாங்க. அந்த முடி எல்லாத்தையும் எடுத்து இறைவனுக்கு காணிக்க கொடுக்கறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்ட உடனே இந்த ராஜா என்ன பண்ணார், இன்னொருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து எனக்காக மொட்டையடிச்சுக்கணும், அதுக்காக யாராவது வணிகர் இருந்தால் பார்த்து கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி 2-3 காவலர்கள் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த காவலர்கள் போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லாமல் ராஜா கூப்பிடுறாருன்னு சொல்லி ஒரு வியாபாரியை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் வந்த உடனே ராஜா வந்து அவர்கிட்ட கேட்டார், இதை மாதிரி நான் வந்து என்னோடய உடல் நலத்துக்காக மொட்டை அடிச்சுக்கிறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன், முடி காணிக்க செலுத்துறதா, ஆனால் ஒரு ராஜாவாக நான் வந்து மொட்டை அடிச்சுக்கக்கூடாது, அதனால் என் சார்பில் யாராவது 2 பேர் மொட்டை அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அறிஞர் ஒருத்தர் ஒரு மொட்டை அடிச்சுக்கிட்டாரு, இன்னொரு வியாபாரி ஒருத்தர் மொட்டை அடிச்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் உங்களை கூப்பிட்டு வந்தேன், நீங்கள் வந்து என் சார்பில் மொட்டை அடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார். நான் வந்து இந்த அறிஞருக்கு வந்து 100 பொற்காசு கொடுத்துருக்கேன் மொட்டை அடிச்சுக்கிறதுக்கு, நான் உங்களுக்கு அந்த 100 பொற்காசையும் கொடுத்துட்றேன்,
நீங்கள் வந்து மொட்டை அடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த வணிகர் சொன்னார், ராஜா, உங்ககிட்ட வேலை பார்க்குற அறிஞருங்கிறது வேற. அவர் வந்து இந்த அவையிலே தான் இருக்க போகிறாரு. அவர் எங்கேயும் போய் 4 பேரை பார்க்க போகிறதில்ல. நான் வந்து வியாபாரத்துக்காக 4 ஊருக்கு போகிறேன், வேறு நாட்டுக்கு போகிறேன். அங்கே வந்து நான் மொட்டை தலையோடு போய் நின்னா யாரும் என்னை நம்ப கூட மாட்டாங்க. எனக்கு வந்து வியாபாரம் கெட்டு போய்டும் ராஜா. எனக்கு வந்து 1000 பொற்காசுக்கு மேலே எனக்கு வந்து இழப்பு ஏற்படும் இந்த மாதிரி நான் மொட்டை அடிச்சுக்கிறதுனால அப்படின்னு சொல்லி அந்த வணிகர் சொன்னார். சொன்ன உடனே ராஜா சொன்னார், ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். இந்த அறிஞர் வந்து இங்கேயே தான் இருப்பார், யாரையும் போய் பார்க்க மாட்டார். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, வியாபாரத்துக்காக பல நாட்டுக்கு போகிறீங்க, பல ஊருக்கு போகிறீங்க. அங்கே வந்து நீங்கள் மொட்டை தலையோடு போய் நின்னீங்கன்னா உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுறதுக்கு கூட யோசிப்பாங்க. உங்கள் மேலே இருக்கிற நம்பகத்தன்மை போயிடும். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு 1000 பொற்காசு இழப்பு வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த 1000 பொற்காசை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் மொட்டை அடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார், சரி ராஜா அப்படின்னாரு. உடனே ராஜா என்ன பண்ணார், அவருக்கு வந்து ஒரு 1000 பொற்காசு இருக்கிற ஒரு பையை போட்டு கொடுத்தாரு. அந்த 1000 பொற்காசை அந்த வணிகர் வாங்கிக்கிட்டார் கையில். வாங்கிக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிறதுக்காக உக்காந்தார் கீழே. உக்காந்த உடனே அந்த அரண்மனையோட முடி திருத்துறவர் இருக்கார்ல, அவர் வந்து அங்கே வந்தார் அவருக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு. அவர் மொட்டை அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்துங்க அப்படின்னு இந்த வணிகர் சொல்லிவிட்டு, ராஜா, இப்போ நீங்கள் வந்து எனக்கு 1000 பொற்காசு கொடுத்துட்டீங்கிறதுனால என் தலையில் இருக்கிற முடியை வந்து இப்போ நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. இந்த முடிக்கு சொந்தக்காரர் இப்போ நீங்கள் தான். என் தலையை மொட்டை அடிக்கிறது வந்து உங்கள் தலையை மொட்டை அடிக்கிற மாதிரி அப்படின்னாரு. ராஜாவுக்கு ஒரு நிமிஷம் திடீர்னு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா நம்ம தலையை மொட்டை அடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்ட்டு. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான், சரி நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த வணிகர் என்ன பண்ணார், 1000 பொற்காசோட அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் கோபால் அங்கேருந்து வந்தார். பாருங்கள் ராஜா, இதை மாதிரி 100 பொற்காசு கொடுத்த உடனே இந்த அறிஞர் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டாரு. ஆனால் உங்ககிட்டேருந்து 1000 பொற்காசையும் வாங்கிக்கிட்டு மொட்டையும் அடிச்சுக்காம உங்களுக்கே ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு ஒரு வணிகர் வந்து எஸ்கேப் ஆகிட்டார் பாருங்கள். அது புத்தி கூர்மையா இல்லை இது புத்தி கூர்மையா அப்படின்னு கேட்டார். உடனே ராஜாவுக்கு வந்து பயங்கர சிரிப்பு வந்துருச்சு. அந்த அவையில் இருக்கிற எல்லாரும் கூட சிரிச்சிட்டாங்க. இந்த மொட்டை அறிஞரை பார்த்து அத்தனை பேர் சிரித்தாங்க. அவருக்கு வந்து ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. சே, இப்படி வந்து ஒரு படிக்காத ஆள்கிட்ட போய் நம்ம தோத்துட்டோமே அப்படின்ட்டு. அதுக்கு அப்புறமா எந்த அறிஞரும் கோபாலோட வழிக்கே வர்றதில்லை. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.